ஹலோ மக்களே, இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளான இன்னொரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகக்கூடிய சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுண்டல் குழம்புனா சாப்பாட்டு குத்தி சாப்பிட்றதுன்னு நினச்சிக்காதீங்க. இது டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் சூப்பராகவே செட் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் போட்டு கூடவே பிரியாணி தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டதுமே நல்லா வதங்க விடணும். உடனே மசாலா பொருளெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாகவே இருக்காது. வெங்காயம் வதங்கினதும் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும், பட் காரம் இருக்காது. உங்களுக்கு ஆப்பம் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். மறக்காமல் அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான சாங்ஸ் எல்லாம் அனிமேட்டட் வீடியோஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா விசில் விட்டு வேக வச்சுருக்க கருப்பு சுண்டல் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒயிட் சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் கருப்பு சுண்டல் போட்டால் தான் இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருப்பு சுண்டல் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கனால நமக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டல் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டலை விட ரொம்பவே ஹெல்தி. ஸோ கருப்பு சுண்டலை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி நீங்கள் எப்படி சுண்டல் குழம்பு செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் தேங்காய், முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்பம் கூட சைட் டிஷ்ஷாக என்ன வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க, இல்லாட்டி பச்சை வாசனை அடிக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதும் சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ், நேம் ஆர்ட் வீடியோஸ், இங்கிலீஷ் கற்றுக்கலாம் வாங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இதுக்கு சூப்பரான காம்பினேஷனான ஆப்பம் தான் செஞ்சுருந்தோம். சுட சுட ஆப்பம், சுண்டக்கடலை குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.